திருப்பதி அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது லட்டு தான். சின்னவங்கலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்தமான இந்த லட்டு. இந்த லட்டு சார்ந்து இப்போ ஒரு பிரச்சனை பூதாகரம் எழுந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டில் விலங்குகளோட கொழுப்பு இருக்கிறதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்குது, ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேட்டோட சிஎம் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை எப்போ அவர் முன்வைக்கிறார் அப்படின்னா 18/9/2024, அதாவது புதன்கிழமை விஜயவாடாவில் ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. திருப்பதி தேவசம் போர்டு மூலமா தயாரிக்கக்கூடிய லட்டுல பயன்படுத்தக்கூடிய நெய் ஒரிஜினல் கிடையாது. இந்த நெய்யில விலங்குகளோட கொழுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு. குறிப்பா நெய்யில மாட்டுக்கறி, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இது இருக்கிறதுக்கான ஆதாரக்கூறுகள் இருக்கு. இதை நான் குஜராத்தை சேர்ந்த கவர்மெண்டோட ஆய்வு கூடத்துல நான் ஆய்வு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு அறிக்கையும் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ குஜராத்தோட ஆய்வுக்கூடம் என்ன அப்படின்னா CILF அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலமா அமைக்கப்பட்ட ஆய்வுக்கூடத்துல நான் ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு அறிக்கையை ANI அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலுக்கும் அவங்க ஓப்பனாகவே கொடுக்குறாங்க. அந்த ஆய்வு அறிக்கை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பால் மற்றும் நெய்யோட தரத்தை உறுதி செய்யறதுக்கு எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கணும் ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 95.68க்கு மேல 104.32க்குள்ள இருக்கணும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அவங்க கொடுத்த அந்த சாம்பிள் நெய்ல வெறும் 19.7 தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த நெய் முழுவதுமாக ஒரு கலப்படம் செய்யப்பட்ட நெய். அது மட்டும் இல்லாம விலங்குகளோட கொழுப்புகளை சேர்க்கறது மூலமா தான் எஸ் வேல்யூ ஆனது இவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நெய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் 8.5 லட்சம் கிலோ எங்களுக்கு சப்ளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் 68,000 கிலோ அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க. அந்த சப்ளை பண்ண நெய்யில் 20,000 கிலோவுக்கு மேலே இந்த கலப்பட நெய் வந்திருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, சிஎம் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் TDD அதாவது திருமலா திருப்பதி தேவசம் போர்டு எந்த விதமான மறுப்பும் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம அரசியல் பேச போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதுக்கப்புறமா அதாவது சிஎம் குற்றம் சாட்டினதுக்கு அப்புறமா எதிர்கட்சி ஆளும் கட்சி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோ உருவாக்குனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய நெய்லையும் கலப்படம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 1 லிட்டர் சுத்தமான நெய்யை உருவாக்குறதுக்கு நமக்கு 30-35 லிட்டர் பால் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாம். 1 லிட்டர் பாலோட விலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இது கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆவின் பால் பண்ணை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் 22 ரூபாய். சரிங்களா? அப்போ 1 லிட்டர் எவ்வளோ விற்கிறாங்கன்னா 44 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் 1 லிட்டர் பால் அப்ராக்சிமேட்டாக 40 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். நமக்கு 1 லிட்டர் நெய் தயாரிக்க 30-35 லிட்டர் பால் தேவைப்படுது. நம்ம மினிமமாக 30 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ நெய் தயாரிக்க தேவையான பாலோட அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னா 1200 ரூபாய். சரிங்களா? ஸோ இது போக அங்கே பயன்படுத்தக்கூடிய மிஷினரி சார்ஜ், லேபர் சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் நெய் எவ்வளோ இருந்தால் அதோட காஸ்ட், கன்வீனியன்டான காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னா ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரியாலிட்டி அப்படின்றது என்னன்னா, 1 லிட்டர் நெய் வெளியில எவ்வளவு நம்ம வாங்குறோம், ஒரு நல்ல பிராண்டடாகவே வாங்கினாலே எவ்வளோக்குள்ள இருக்கும் அப்படின்னா 600 to 900 ரூபாய்க்குள்ள இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய பிராண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த ரேட்டு செக் பண்ணுங்க, 600 to 900 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு 1500 ரூபா வருது ஒரு பியூரான நெய்யை ஃபார்ம் பண்ண. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில நெய் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. ஸோ அப்படி விளம்பரப்படுத்துறது அவங்களோட லாபம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1 லிட்டர் நெய்யை நமக்கு 600 ரூபாய்க்கு கொடுத்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரான ஒரு நெய்யாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாட்டு மாட்டிலேருந்து எவ்வளோ பால் எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 5-6 லிட்டர் தான் அதிகபட்சம் எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து கலப்பின மாடுகளை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் ஒரு பிரச்சனைக்கான காரணம் கிடையாது. டிமாண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம இப்போ முன்னாடி உள்ள ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம பால் ப்ராடக்ட், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன ஆகிட்டு இருக்கோம், டீ அடிக்ட்ஸாக மாறிட்டு இருக்கோம்.
ஸோ நம்மளை சுற்றி நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் பியூரான ஃபார்மில் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மாற்று வழி ஒரே ஒரு வழி தான். என்ன அப்படின்னா, நீங்கள் டீ அடிக்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த அடிக்ஷனை குறைச்சிக்கோங்க, அதோட பேசிக் கன்சம்ஷனையும் குறைச்சிக்கோங்க. எப்படி புகையிலையும் ட்ரிங்கிங்கும் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தோ அதே மாதிரி தான் அளவுக்கு அதிகமாக மில்க் கன்சம்ஷனும் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸோ அதனால் மில்க் அடிக்ஷனை ஒழிங்க, கன்சம்ஷனை குறைங்க. இது மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடலை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி.